ஹாய் எவ்ரிவான். 10 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் முடித்த ஒரு தாய் 10 வருடங்கள் குழந்தையின்றி காத்திருந்த நிலையில் நேற்று பிரசவத்திற்காக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். என்றாலும் இறுதியாக உறவினர்களுக்கும் கணவருக்கும் கிடைத்த தகவல் குறிப்பிட்ட தாயும் குழந்தையும் உயிரிழந்த சோகமான செய்தியை அவர்களுக்கு கிடைக்கின்றது. எவ்வாறு இந்த தாயும் குழந்தையும் உயிரிழந்தது என்ற கேள்வியுடன் குறிப்பிட்ட பெண்ணின் உறவினர்களும் ஊர் மக்களும் வைத்தியசாலைக்கு முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தனர். இது மன்னார் வைத்தியசாலையில் முதலாவது தடவை கிடையாது. இதே போன்று இதற்கு முன்னரும் இருவர் உயிரிழந்துள்ளனர். இது 3வது சம்பவமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சுகாதார பிரிவின் விசாரணை குழுவும் மன்னார் வைத்தியசாலைக்கு இன்று விரைந்துள்ளது. எனவே இந்த தாய்க்கு என்ன நடந்தது, இந்த வைத்தியசாலையில் என்ன பிரச்சனைகள் காணப்படுகின்றது, இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மன்னார் பட்டித்தோட்டம் பிரதேசத்தை சேர்ந்த வேணுஜா என்ற 28 வயதுகளை உடைய இளம் தாய் ஒருவர் நேற்று உயிரிழந்திருந்தார். குறிப்பிட்ட தாய் குழந்தையை பிரசவிப்பதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் உயிரிழந்த சோகமே இறுதியாக எஞ்சியிருந்தது. குறிப்பிட்ட பெண் மன்னார் வைத்தியசாலையிலே குழந்தையை பிரசவிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவித்துள்ளது. உயிரிழந்த பெண் சிசேரியன் செய்து குழந்தையை வெளியே எடுக்குமாறு வைத்தியர்களிடமும் ஊழியர்களிடமும் கூறியுள்ளார். என்றாலும் வைத்தியர்கள் இயற்கையான முறையிலே எடுக்க வேண்டும் என அதற்காக காத்திருந்துள்ளனர். இந்த நிலையிலே தாயும் சேயும் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன் பின்னர் இந்த உயிரிழப்பு தொடர்பான தகவலை உறவினர்களிடம் வைத்தியசாலை வட்டாரம் மறைத்துள்ளது. சில மணி நேரங்களுக்கு பின்னரே குறிப்பிட்ட தாயும் பிள்ளையும் உயிரிழந்த தகவலை அறிவித்துள்ளனர். அதே போன்று உயிரிழந்தவர்களின் உடலை பார்ப்பதற்கும் அனுமதி வழங்காமல் மறுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் வைத்தியசாலையிலே குறிப்பிட்ட பெண்ணின் உறவினர்களும் ஊர் மக்களும் கூடி ஆர்ப்பாட்டமும் நடாத்தியிருந்தனர். எமக்கு நீதி வேண்டும், இந்த பெண் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பாக வைத்தியசாலை கூற வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் செய்திருந்தனர். அதே போன்று குறிப்பிட்ட வைத்தியசாலையில் இந்த சம்பவம் இடம்பெறும் பொழுது வைத்தியசாலையின் பணிப்பாளரோ அதிகாரிகளோ உடனடியாக வருகை தந்து இது தொடர்பான விளக்கங்களை தரவில்லை எனவும் கூறப்படுகின்றது. அதே போன்று பணிப்பாளரின் தொலைபேசி வேலை செய்யவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் மிக பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் போலீசாரை அங்கே வருகை தந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்தனர். அதே போன்று உறவினர்கள் குறிப்பிடும் பொழுது குறிப்பிட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை தாங்கள் தாயினதும் பிள்ளையின் உடலையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை என கூறியுள்ளனர். அதன் பின்னர் போலீசார் தலையிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த தகவல் சுகாதார பிரிவுக்கும் அறிவிக்கப்பட்ட வகையிலே இது தொடர்பாக புதிய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறியதுடன் மன்னார் வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சிலிருந்து விசாரணை குழு ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அதற்கு அமைய இன்று விசாரணைகளும் நடைபெற்றது. அதே போன்று இந்த உயிரிழப்பு தொடர்பான மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு இந்த உடல்களும் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே இந்த உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் கேள்வியாகவே காணப்படுகின்றது. குறிப்பிட்ட தாய்க்கு மூச்சு விடுவதிலே மூச்சு திணறலும் காணப்பட்டுள்ளது. என்றாலும் அங்கே வேலை செய்பவர்கள் பொதுப்போக்கான முறையில் செயற்பட்டதாகவும் இவ்வாறான நிலையே மகப்பேற்று விடுதியிலே தொடர்ச்சியாக மன்னாரில் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட மகப்பேற்று விடுதியிலே பணிபுரியும் ஊழியர்கள் தொலைக்காட்சியில் நாடகங்கள் பார்ப்பதும் அதிக அளவில் தொலைபேசியை பயன்படுத்துவதாகவும் நோயாளிகளை கவனிப்பதில்லை எனவும் கூறப்படுகின்றது. அதே போன்று பிரசவ விடுதிக்குள் கூட நாய்கள் காணப்படுவதாகவும் சுகாதார சுத்தம் இல்லாத நிலையே இங்கே காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதே போன்று வைத்தியர்களினதும் தாதிகளினதும் பொதுப்போக்கான செயற்பாடு காரணமாகவே இந்த உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கு முன்னரும் இதே வைத்தியசாலையில் இருவர் உயிரிழந்திருந்தனர். அதற்கான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் இன்று நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் வைத்தியசாலைக்கு நீதவான் சென்று மக்களின் ஆர்ப்பாட்டத்தை கட்டுக்கோப்பிற்குள் கொண்டு வந்ததுடன் விசாரணைகள் சிறந்த முறையில் நீதியாக நடைபெறும் எனவும் கூறியிருந்தார். எனவே இவ்வாறான தவறுகள் இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்புகள். என்றாலும் இந்த உயிரிழப்பிலே
உண்மையில் என்ன இடம்பெற்றது, என்ன காரணத்தினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது மேலதிக பிரேத பரிசோதனைகள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நடைபெற்றாலே அதன் உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் ஒரு தாயும் சேயும் இந்த உலகை விட்டு பிரிந்த சோகமே இறுதியில் எஞ்சியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.